ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் குருமா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் கட்டிங் எப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக தான் மக்களை கட் பண்ணுறேன். ஏன்னா குருமா லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை இருக்கணும், அதனால். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துங்க மக்களே. சின்ன சின்ன தான் கட் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம குருமாவில் அந்த சேர்த்து ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். சின்னதாக மக்கள் கட் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன், க்யூப்ஸாக பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் மக்களே பீன்ஸையும் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சமாக பச்சை பட்டாணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். அப்புறம் புதினா கொத்தமல்லி அரை கட்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அப்புறம் பிரியாணி இலை, ஸ்டார் அனீஸு, பெப்பரு, கொஞ்சமாக சோம்பு மக்களே, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எடுத்து வச்சுருக்கேன். வாங்க மக்கள் நம்ம குருமா வைக்க ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் ஒரு கரண்டி தாராளமாக ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். அப்புறம் நான் சொன்னலாம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, ஸ்டார் அனீஸு, சோம்பு, கொஞ்சமாக ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா புரிஞ்சு வரட்டும். அப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன் மக்களே. வெங்காயமும் பச்சை மிளகா கூட போட்டுருவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். ஒரு 80% வதங்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா குருமான டேஸ்ட் இருக்கும் மக்களே. நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க மக்களே. போட்டு அது நல்லா பச்சை வாசம் போட்டு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வதக்கும் போதே நல்லா ஸ்மெல்லு நல்லா தெரியும். நல்லா சூப்பராக வரும் மக்களே ஸ்மெல்லு. நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நான் இப்போ தக்காளி போட்டிருக்கேன். சொன்ன தக்காளி எப்போயும் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி ரொம்ப வேக வேணாம். சும்மா ஒரு 50% லைட்டாக மட்டும் குழஞ்சா போது, ரொம்ப குழைய வேணாம் மக்களே. தக்காளி தொக்கு பண்ண குருமாங்கிறதுனால லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை இருக்கணுங்கிறது தக்காளி கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும் தக்காளி. நல்லா மக்களே தக்காளி லைட்டாக வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஒரு கை போட்டுக்கிறேன், கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும், நல்லா ஸ்மெல்லு வரும். இது வதங்கட்டும். நம்ம காய்கறி இப்போ ஃபஸ்ட்டே போட்டுக்கிறேன். எதனால் நான் காய்கறி போடுறேன்னா அப்போ தான் அந்த ஸ்டாக் இறங்கி நம்ம குருமா நல்லா ஃப்ளேவர் டேஸ்ட்டு கிடைக்கும் மக்களே. அவ்வளோ மக்களே காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மசாலா போட்டுக்கிறேன். மசாலா பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரக பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், இவ்வளோ தான் மக்களே மசாலா. லைட்டாக கரம் மசாலா போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதுலேயும் சேர்த்து நான் உப்பு போட்டிருக்கேன். எதனால் நான் ஃபஸ்ட்டே கூட வதக்குறேன்னா அந்த வெஜிடபிள் மசாலா நமக்கு நல்லா இறங்கி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் மக்களே, சூப்பராக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மசாலா போட்டு வெஜிடபிள் மேலே மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் மக்களே. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப்பு தான் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பார்த்து ஊற்றிங்க. எனக்கு திக்காக வேணுங்கிறனால ஒரு கப்பு ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும் ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வெஜிடபிள் வேகட்டும். தண்ணி நல்லா வேகட்டும் மக்களே, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இடையில இதுக்கு பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் வாங்கணும்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி போட்டிருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பும், கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன். இதில் முக்கியமான மெயின் மேட்ரு மக்களே கொஞ்சமாக பேசன் ஃப்ளவர் போட்டிருக்கேன், கடலமாவு போட்டிருக்கேன். அப்போ டேஸ்ட்டு கிடைக்கும்ட்டு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். காய்கறி நல்லா நமக்கு வெந்துருச்சு. நம்ம தேங்காய் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்டில் எடுத்து பொறுமையாக ஊற்றிக்கிறேன். அப்படியே ஊற்றுவேன் மக்களே. கரண்டில் எடுத்து நம்ம பொறுமையாக கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். நம்ம எவ்வளோ தேவைன்னு பார்த்து ஊற்றிக்கிங்க. எனக்கு ஏன்னா நான் இன்னொரு டிஷ்ஷு பண்ணுறதுனால நிறையா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 2 கரண்டியில் எடுத்து ஊற்றிருக்கேன் மக்களே. பாருங்கள் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இப்படி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃபயரில் கொதிக்கட்டும் மக்களே. அப்புறம் நல்லா ஜெல்லாகி வரும். அது நல்லா வெஜிடபிளோட சேர்ந்து இந்த கோகனட் நல்லா ஜெல்லாகி வரும். சாப்பிட முடிச்சுட்டு டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம நல்லா கொதிக்கட்டும் மக்களுங்க. அவ்வளோதான் மக்களே, நல்லா குருமா கொதிச்சு வந்துருச்சு. நான் மேலே கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கிறேன். ஒரு ஃப்ளேவராக இருக்கும் மக்களே. நம்ம குருமா ரெடி. ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோ